ஹாய் பியூட்டிஸ், வெல்கம் டு அவர் க்ளோமி. ஐ மேக்கப் பண்ணும்போது லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுற டைமு டேரெக்டாக கருவெளியில் வைக்காமல் அந்த ஒயிட் லேயரில் லென்ஸ் வச்சுட்டு லைட்டாக ஐஸ் மூவ் பண்ணோன்னா ஐப்ரோ ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ரௌன் ஷேடாகவும் செகண்டு பிளாக்காகவும் நீங்கள் சூஸ் பண்ணி ஷேடு கொடுத்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி ஐப்ரோ ஷேடு கொடுத்துட்ருக்கிற டைம் லைட்டாக புல் பண்ணி விட்டுட்டு ஷேடை கொடுத்தீங்கன்னா ஐப்ரோ ஷேஃபாகவும் நேச்சுரல் லுக்காகவும் இருக்கும். எந்த ஒரு பிரைட் லுக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப் பண்ணுங்கள். ஐ ஷேடோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கன்சீலர் பண்ணிட்டு பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா எந்த ஐ ஷேடோ கலர் கொடுக்குறோமோ அந்த கலர் எக்ஸாக்டாக கலர் மாறாமல் அதே மாதிரி இருக்கும். அதுக்காக ஃபஸ்ட்டு கன்சீலர் கரெக்டாக கொடுத்துட்டு ஐ ஷேடோ அப்ளை பண்ணணும். எந்த ஐ ஷேடோ கலர் சூஸ் பண்ணாலும் இன்னர் கார்னர் வந்து லைட் கலராகவும், மிடில் ஏரியா மிடிலாகவும், அவுட்ரு கார்னர் டார்க் கலராகவும் சூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறக்கு அழகாகவும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஐலைனர் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐலேஷஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஐலேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது க்ளூ போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஐலேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், க்ளூ பிரிஞ்சு கழண்டு விடாமலும் இருக்கும். அதுக்காக இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும். கன்சீலர் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா டார்க் சர்க்கிள்ஸு, டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து மறைக்கிறதுக்காக தான் கன்சீல் பண்ணுறோம். இப்போ டார்க் ஸ்பாட்ஸை மறைக்கிறதுக்காக இவங்க டோன்லேருந்து அண்டர் டோன் ஒரு ஷேடு கம்மியாக எடுத்துகிட்டு அந்த ஸ்பாட்ஸ் மேலே லைட்டாக அப்ளை பண்ணி விடணும். அப்ளை பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணாதீங்க. ஆரஞ்சு கலரை வந்து டார்க் ஸ்கின் டோனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபேர் ஸ்கின்னோ மீடியம் டோனுக்கு எதுக்குமே ஆரஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பியூட்டி பிளெண்டரை லைட்டாக வெட் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக பிளெண்ட் பண்ணி விடுங்க. இப்படி பிளெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் க்ளோவாகவும் இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த ஃபவுண்டேஷனில் வந்து எந்த டோனுக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது இருக்குது. இன்னொன்று பர்டிகுலராக சிங்குலர் இந்த டோனுக்கு மேட்ச் ஆன மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனும் அப்ளை பண்ணலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா மிக்ஸ் மேட்ச் பண்ணி பண்ண போகிறேன். இவங்க டோனுக்கு எக்ஸாக்டாக ஒரு அவங்களோட டோனே வேணும் அப்படின்னா மிக்ஸ் மேட்ச் பண்ணி பண்ணோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இவங்களோட நெக்கில் லைட்டாக போட்டு பாருங்கள். அந்த டோன் வந்து இவங்களோட ஸ்கின்லேயே மெர்ஜ் ஆகி கலர் தனியாக தெரியல அப்படின்னா இது இவங்களுக்கு சூட் ஆகும். பியூட்டி பிளெண்டரை லைட்டாக வெட் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. சீக்ஸு, சின்னு, நோஸு, அண்டர் ஐ இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி பிளெண்ட் பண்ணி விடணும். என்ன டோன் கொடுக்குறோமோ அதே தான் காதுக்கும் நெக்குக்கும் இருக்கிற மாதிரி ஈவன் டோன் ஆக்கணும். நெக்கும் காதும் ஃபேஸும் அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே டோனில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கான்டோர் பண்ண போகிறோம். கான்டோருங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்கின்னை வந்துட்டு சின்னது பண்ணிவிட்டு அதை ஷார்ப்பாக காட்டுறதுக்காக தான் கான்டோர் பண்ணுறோம். இப்போ நம்ம நோஸ் வந்து ஷார்ப்பாக காட்டுறதுக்காக இந்த பவுடர் கான்டோர் யூஸ் பண்ணுறோம். நோஸோட 2 சைட்லேயும் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுறோம். ஆப்பிள் சீக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடம் மட்டும் ஸ்மைல் பண்ணு. இந்த இடம் மட்டும் இந்த ஆப்பிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல மட்டும் ப்ளஷ் பண்ணணும். ஹைலைட்டர் லைட்டாக நோஸில் டச் பண்ணுறேன். ஹைலைட்டர் பாயிண்ட் இந்த ஐப்ரோ போன் கிட்ட லைட்டாக ஹைலைட் கொடுக்கணும். இந்த இடம் அதே மாதிரி இந்த ஐப்ரோ போன் கிட்ட ஹைலைட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைலைட் போன். லிப்ஸ்டிக் பேலட்டில் ஒரு டார்க் ஷேட் கலர் எடுத்து ஃபஸ்ட்டு லிப் லைன் பண்ணிக்கலாம். லிப் லைன் பண்ணி விட்டதுக்கப்புறமா லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணோம் அப்படின்னா மிஸ் ஆகாமல் கரெக்டாக வரும் லைனு. நெக்ஸ்ட்டு ஒரு லைட் பிங்க் ஷேட் எடுத்து அந்த லிப் லைனருக்குள்ளேயே கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கணும். ஐஸ் வந்து நல்ல விசிபிளாக பெருசாக தெரியணும் அப்படின்னா ஒயிட் காஜல் உள்ள அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும். கீழே அண்டர் ஐ இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கீழே நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ மஸ்காரா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். லேஷஸ் வச்சதுக்கப்புறமா மஸ்காரா லைட் டச் பண்ண போதும்.
ஃபைனலாக எந்த மேக்கப் லுக் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த ஜுவல்ஸ் போட்டு நம்ம மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பிஃபோர் ஆஃப்டர் லுக்கு. நெக்ஸ்ட்டு எந்த மேக்கப் லுக் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.